அம்மாடி ஸ்னேகா, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வாமா. இருங்க வெயிட் பண்ணுங்கள், எந்த எடுத்துன்னு வரேன். ஆன்லைன் மோசடி. இந்தாங்க. என்னம்மா உன் புள்ள காலையில் ஏதோ மொபைலை வச்சு வித்தையெல்லாம் காமிச்சிட்ருக்கிறான்? தெரிலங்க, என்ன பண்ண போகிறானே எனக்கே ஒன்றும் புரியலப்பா. சும்மா எப்போ பார்த்தாலும் தொணன்னுட்டே இருக்காதப்பா. நான் என்ன பண்ணுறேனோ அதை வேடிக்கை மட்டும் பாரு, சரியா? அதையும் பார்க்கத்தாமல போகிறேன். பண்ணு. வணக்கம், நான் சென்னையிலேருந்து ரவி பேசுகிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், படித்ததுக்கான வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த ஆப்பு என்னோடய கண்ணில் பட்டுச்சு. இந்த ஆப் மூலமாக உங்கள் கையில் 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாவாக மாற்றலாம், 1000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 2000 ரூபாவாக மாற்றலாம். இந்த மாதிரி உங்கள் கையில் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் உங்கள் வீட்டில் இருந்தே 2000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம். பணத்தை கட்டுங்க, பணக்காரனாக ஆகுங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னெல்லாம் பண்ணுற? என்னப்பா, இந்த ஆப் மூலமாக உன்னால் 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமால? நீ செக் பண்ணி பார்த்துருக்கியால? இந்த இது நான் பேசி போட்டேன்னா எனக்கு பணம் கிடைக்கும் தெரியுமா? இதான் நீ ஏதோ கிழிக்க போகிற, நீ இதான் கிழிக்கிற லட்சணமா? இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு நீ 2000 ரூபாய் சம்பாதிக்கிறியால? ஏம்ல இப்படி ஊரை ஏமாற்றிட்டு தெரியுற? என்னடி பண்ணுறான் உன் பொல்ல? அப்பா பேச்ச கேளுடா. இதுக்கால உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன். அன்றைக்கி உன் அம்மா என்னெல்லாம் பண்ணால், ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி 15 லட்ச ரூபாய் தரான்னு சொன்னதுக்காக ஏடிஎம் நம்பரை கொடுக்க போனான். அதுக்கு நீ தானே அட்வைஸ் பண்ண. அப்போ கூட நான் உன்னை பெருமையாக நினச்சனால. இப்போ என்ன பண்ணுற? படித்த நீ 4 பேருக்கு புத்தி சொல்லுவேன்னு பார்த்தா 4 பேரை ஏமாத்துறது எப்படின்னு சொல்லி கற்றுட்ருக்குற. 4 ரூபாய் காசு இல்லைனாலும் கஞ்சியை குடிச்சிட்டு வீட்டில் கிடக்கணும். இப்படி 4 பேரை ஏமாற்றி பொழைக்கிற பொழப்பு என்றைக்குமே உடம்புல ஒட்டாது, சரியா? இதுக்கு மேலே ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்ட தொலைச்சி போடுவேன். சாரிப்பா, இதுக்கு மேலே நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன். ஒழுங்காக சொல்லி வை. படிச்சுட்டு வேலை கிடைக்கலையா? வெயிட் பண்ணுங்கள், அடுத்தவங்களை ஏமாத்துறதை மட்டும் செய்யாதீங்க.